பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனம். கலாத்தியன்ஸ் சாப்டர் 5 verse 22 and 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அழகாக அநேக ஆசிரியங்களை சொல்லியிருக்கிறார். பரலோகம் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த வசனத்தை கை கொண்டால் தான் போக முடியலன்னா போக முடியாது. இந்த ஆவியின் கனிகள் 9ல் 1 குறைஞ்சாலும் நம்ம பரலோகம் போகவே முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும், நான் யாராக இருந்தாலும், எப்படி ஊழியம் செஞ்சிருந்தாலும், எப்படி விசுவாசத்தில் இருந்தாலும், என்ன காணிக்கை கொடுத்தாலும், என்ன தசமம் கொடுத்தாலும், என்ன அற்புத அடையாளம் செய்தாலும், தேவன் விரும்புகிற பாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தாவின் கனிகள். இந்த ஹோல் பைபிளில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த 2 வசனங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அன்பு, நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பு. அன்பில்லாத ஒரு காரியங்களும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இயேசுவுடைய அன்பு நமக்குள்ளே பூரணமாக இருக்க வேண்டும். அன்பு. அடுத்தது சந்தோஷம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிறைவாக இருக்கு அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறேன். இயேசுவுடைய சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இன்றைக்கி யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னா அதை குறித்து சந்தோஷம் படும்போது அது துன்மார்க்கம் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் தேவன் விரும்புகிற சந்தோஷம் இருக்கணும். சமாதானம். ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளுகளாக இருக்கணும். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த சமாதானம் பார்த்து நமக்குள்ள இருந்தால் நம் கூட சமாதானம் தங்குன்னு சொல்கிறாரு. சமாதானம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை ஏசப்பட்டதாக இருந்துச்சு. அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாராம். இந்த நீடிய பொறுமை நமக்குள்ளே இருக்கணும். நீடிய பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் பரலோகம் போகவே முடியாது. அடுத்தது பாருங்கள், தயவு. நமக்குள்ளே தயவு இருக்கணும். அவர் தயவுள்ளவருக்கு தயவுள்ளவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி அந்த தயவு நமக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் பரலோகம் போக முடியாது. நம்ம மறைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்குறவர்களாக மாறணும். தயவு. அடுத்தது பாருங்கள், அவர் சொல்கிறது நற்குணம். நல்ல குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி கெட்ட குணம் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது. நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணம் இல்லைன்னா பரலோகம் போகவே முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, தயவு செய்து மனம் திரும்பிடுவோம். நல்ல குணம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாராலையும் போக முடியாது. அடுத்தது பாருங்கள், அவர் சொல்கிறது விசுவாசம். ஆமாம், விசுவாசம் இல்லாமல் தேவத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசம் தான் இந்த விசுவாசம். வரங்கள்லையும் விசுவாசம் இருக்கிறது, கனிகள்லையும் விசுவாசம் இருக்கிறது. இந்த வரத்தில் இருக்கிற விசுவாசம் என்பது நம்மை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடாது. ஆனால் கனிகள் இருக்கிற விசுவாசம் நம்மையே அற்புதமாக நடத்துவது, நம்மையே பரலோகத்தினராக நடத்துவது தான் இந்த விசுவாசம். அடுத்தது பாருங்கள், சாந்தம். நமக்குள்ளே அந்த சாந்தம் இருக்கா? அந்த சாந்தம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சாந்தம் நம்முடைய லைஃப்பில் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றக்கூடியது, அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடியது. அதில் சாந்தம் ரொம்ப அவசியம். அடுத்தது பாருங்கள், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இல்லாமல் இந்த பூமியில் நம்ம இருக்க முடியாது. இன்றைக்கி ஒருத்தவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே, ஆஹா இவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க நகை போட்டிருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க என்ற காரியங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இச்சை அடக்கம் அது போச்சு. அந்த சபையில் அப்படி இருக்கிறாங்க, நம்ம சபையில் இப்படி இருக்கிறாங்களே, அது ஒரு இச்சை தான். இச்சை அடக்கம் இருக்கணும். இச்சை அடக்கம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. பாவங்கள் காரியங்கள் மாத்திரம் சொல்லலை, எல்லா விஷயங்களையும் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தாவின் கனிகளில் இந்த 9 கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த 9 கனிகளுக்கு தான் உலகத்தார் சொல்லுவாங்க நவகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுற்றினா சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 9 கனிகளை நம்ம சுற்றி வரணுங்க. 9 கனிகளும் நம்முடைய லைஃப்பில் நிறைவாக இருந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். சாவு எல்லாத்துக்கும் தான் வர்றது, யாருக்கும் இல்லாமலாம் கிடையாது. நல்லவங்களுக்கும் சாவு இருக்கும், கெட்டவங்களுக்கும் சாவு இருக்கும். குடிகாரவங்களுக்கும் சாவு இருக்கும், குடிக்காதவங்களுக்கும் சாவு இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கும் சாவு இருக்கும், பெரியவங்களுக்கும் சாவு இருக்கும். சாவு இல்லாத யார் தெரியுங்களா? ஆண்டவர் வரும்போது அவருக்கு முன்பதாக இருக்கிற அந்த நாட்களில் இருக்கிறவங்களுக்கு வேணால் சொல்லலாம். ஆனாலும் முதலாவது அவருக்கு முன்பாக மற்றவர்கள் எழுந்திருப்பாங்க, பின் உயிரோடுக்கு நாம் அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு போகணும்னு வசனம் சொல்லிக்கிறது. அதனால் இந்த பரிசுத்தாவின் கனிகள் நம்முடைய லைஃப்பில் இருக்கணும். இந்த பரிசுத்தாவின் கனிகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. தயவுசெய்து மனம் திரும்பிடுவோம். மனம் திரும்புங்க. வேண்டாங்க இந்த உலக வாழ்க்கை, உலக ஆசை வேண்டாம், உலக ஏக்கம் வேண்டாம், உலக திட்டங்கள் வேண்டாம். தேவன் விரும்புகிற அன்பு பிள்ளைகளாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.